கந்தனை காண படையெடுத்து குவிந்த மக்கள் கூட்டம். காரசாரமான மீனை சுமைத்து கடலிலேயே விரதத்தை முடித்த பக்தர்கள். வைகாசி விசாகாவை முன்னிட்டு திருச்செந்தூரில் நடந்த அழகான நிகழ்வின் காட்சிகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல வைகாசி விசாகம் வெகு விமர்சையா நேத்து நடந்திருக்குது. இதுல தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து, குறிப்பா ராமநாதபுரம், சாத்தூர், கோவில்பட்டி, விருதுநகர், திருநெல்வேலி மாதிரியான மாவட்டத்துல இருந்து வந்த பக்தர்கள் தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக பாத யாத்திரையாகவும் அழகு குத்தி காவடி எடுத்து பால்குடம் எடுத்து அங்க பிரதிஷ்டை செய்தும் தமிழ் முருக பெருமானுக்கு நேர்த்தி கடனை செலுத்திருக்காங்க. இதுல திரளான பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணமும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் வைகாசி விசாக விரதத்தை கழிப்பதற்காக திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய மீனவ கிராமமான அமளி நகர் கிராமத்துல விதவிதமான மீன்களையும், விலை மீன், வலை மீன், ஊளி மீன், பாறை மீன் மாதிரியான விதவிதமான மீன்களை சமைத்து குடும்பமா சாப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய அசை உணவுகளை சாப்பிட்டுட்டு ஊர் திரும்பிருக்காங்க. திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையா வந்த பக்தர்கள் மாமிச விரதத்தை முடிச்சிட்டு அங்கிருந்து அவங்களோட ஊருக்கு செல்வது வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது.